வணக்கம். நீங்க கொடுத்திருக்கிற அந்த டாக்குமெண்ட்ட படிச்சப்போ எனக்கு ஒரு பெரிய கேள்வி வந்துச்சு. பவுல் மாதிரி ஒரு அறிவாளி, ஒரு இன்டெலெக்சுவல் ஜாயண்ட் எதுக்காக திடீர்னு தான் அணுகுமுறையை மாத்திக்கணும்? தர்க்க ரீதியா தத்துவவார்த்தமா பேசுறத விட்டுட்டு ரொம்ப எளிமையான ஒரு விஷயத்த மட்டும் ஏன் பேச ஆரம்பிச்சாரு? பவுல் சிலுவைய உயர்த்துகிறார் இங்கிற அந்த ஆவணம் அந்த மாற்றத்தை பத்தி தான் ரொம்ப ஆழமா பேசுது. ஆமா, ஒரு பெரிய திருப்புமுனை அது. ஒரு புத்திசாலித்தனமான நல்ல படிச்ச ஒருத்தர் ஒரு கட்டத்துல தான் அறிவையே முழுசா நம்புறத நிறுத்திட்டு வேறொரு பாதையை தேர்ந்தெடுக்கிறார். இது கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இந்த ஆழமான அலசல்ல அந்த மாற்றத்துக்கான காரணத்தையும் அதோட தாக்கத்தையும் நம்ம சேர்ந்து அலசி பார்க்கலாம். நிச்சயமா. சரி, நாம முதல்ல அந்த முக்கியமான இடத்துக்கு போவோம். ஏதேன்ஸ் நகரம். ம், அந்த நகரத்தை நம்ம முதல்ல மனசுல கொண்டு வரணும். அது சாதாரண ஊர் இல்ல, அந்த காலத்தோட அறிவுசார் தலைநகரம். கரெக்ட். சாக்ரட்டிஸ், பிளேட்டோ, அரிஸ்டாட்டில்னு பெரிய பெரிய தத்துவஞானிகள் வாழ்ந்த இடம். ஆமா, பவுல் போன காலத்துல ஸ்டோயிக்ஸ், எபிக்யூரியன்ஸ்னு பல தத்துவ பள்ளிகள் அங்கே விவாதம் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இருக்கிற மாதிரி சொன்னா ஒரு குளோபல் டெக் கான்ஃபரன்ஸ் மாதிரி. அதேதான். இல்லனா ஒரு பெரிய இலக்கிய விழா நடக்கிற இடம் மாதிரி. அங்கே போயிட்டு பவுல் அவங்க ஸ்டைலையே பேச முயற்சி பண்றார். ம், உங்க டாக்குமெண்ட்ல சொல்ற மாதிரி சொற்பொழிவை சொற்பொழிவுடனும் தத்துவத்தை தத்துவத்துடனும் தர்க்கத்தை தர்க்கத்துடனும் சந்தித்தார். ஒரு விதத்துல பார்த்தா இது ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி தெரியுது இல்லையா? அவங்க மொழியிலேயே பேசுறது. ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜிலாம். ஆனா அதுல ஒரு ஆபத்தும் இருக்கு. என்ன ஆபத்து? மத்தவங்கள இம்ப்ரெஸ் பண்ண நினைக்கிறப்போ நம்மளோட உண்மையான குரலை, நம்ம செய்தியோட ஆன்மாவை இழந்துட வாய்ப்பு இருக்கு. பவுல் அங்க ஒரு தத்துவ ஞானி மாதிரி பேச முயற்சி செஞ்சாரே தவிர அவரோட தனிப்பட்ட அனுபவத்தின் சக்தியை முழுசா பயன்படுத்தல. ஓஹோ. அதனாலதான் அந்த ஆவணம் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம், அவர் எதிர்பார்த்த வெற்றியை பெற தவறிவிட்டார். ஆனா அது ஒரு முழுமையான தோல்வின்னு சொல்ல முடியுமா? ம், ஏன்னா அந்த டாக்குமெண்ட்லயே ஒரு சிலர் அவர் பேச்ச கேட்டு மனம் மாறினாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. நல்ல கேள்வி. இது ஒரு முழுமையான தோல்வி இல்ல. ஆனா பவுல பொறுத்தவரையும் அது ஒரு பெரிய ஏமாற்றம். தனக்குத்தானே வச்சிருந்த ஸ்டாண்டர்ட்ஸ் காரணமாவா? ஆமா, ஒருவேளை பவுல் தனக்குத்தானே வச்சிருந்த ஸ்டாண்டர்ட் ரொம்ப அதிகமா இருந்திருக்கலாம். ஒரு சிலரை மாத்துறது அவருக்கு பத்தல. ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு அவர் நினைச்சிருக்கார். சரி. அந்த அதிருப்தி தான் அவரை யோசிக்க வைக்குது. என் அறிவை மட்டுமே நம்பி, என் தர்க்கத்தை மட்டுமே நம்பி இதுக்கு மேல போக முடியாதுங்கிற ஒரு முக்கியமான முடிவுக்கு அவர் வரார். அப்போ அது தோல்வி இல்ல. அது தோல்வி இல்ல, அது ஒரு பாடம், ஒரு வேக்கப் கால். ஓகே. அப்போ ஏதென்ஸ்ல நடந்த அந்த அனுபவம் அவரை மொத்தமா யோசிக்க வைக்குது. அவர் தன்னுடைய அணுகுமுறையே மறுபரிசீலனை செய்ய ஆரம்பிக்கிறார். ஆமா, உங்க ஆவணம் சொல்லுது அவருடைய பின்னோக்கிய பார்வை மனித ஞானத்திற்கு மேலே ஏதோ ஒன்று தேவை என்பதே அவருக்கு புரிய வச்சதுன்னு. இது ஒரு பெரிய மனமாற்றம் இல்லையா? தன் பலத்தை நம்பியிருந்த ஒருத்தர் தன் பலத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தியை நாடத் தொடங்குறார். கரெக்ட். இதை நாம எப்படி பார்க்கலாம்? ஒரு சிறந்த இசைக்கலைஞர் இருக்காருன்னு வச்சுப்போம். ம், அவருக்கு எல்லா டெக்னிக்கும் தெரியும், வருஷக்கணக்கா பயிற்சி எடுத்திருக்கார். ஆமா. ஆனா சில சமயம் அவர் வாசிக்கிற இசை வெறும் டெக்னிக்கலா மட்டும் இருக்கும், அதுல உயிர் இருக்காது. ஆமா, அது வெறும் நோட்ஸா இருக்கும். ஆனா சில நாள் ஏதோ ஒரு உத்வேகத்துல அவர் வாசிக்கிறப்போ அந்த இசை நம்ம மனசோட ஆழத்துக்கே போகும். அந்த உத்வேகம், அந்த உயிர், அதைத்தான் பவுல் தேட ஆரம்பிக்கிறார். அப்போ இது அவர் செய்திய மாத்துனதை விட அந்த செய்திக்கு பின்னாடி இருக்கிற சக்தியோட மூலத்தை மாத்துனதை பத்தின விஷயம் சரிதானே? மிகச்சரியா சொன்னீங்க. அந்த ஆவணம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுது. என்ன அது? பாவிகளை மாற்றுவதற்கு கடவுளின் ஆவி அவரது வேலையில் ஒவ்வொரு ஆன்மீக வளர்ச்சியையும் பரிசுத்தப்படுத்த வேண்டும். இது வெறும் வார்த்தைகளின் சக்தி இல்ல, அதுக்கு உயிர் கொடுக்கிற ஒரு தெய்வீக சக்தி தேவைன்னு அவர் உணர்றார். இது பவுலுக்கு மட்டும் இல்ல. ஆமா, இன்னைக்கு யாருக்கெல்லாம் ஒரு கருத்தை, ஒரு ஐடியாவை மத்தவங்க கிட்ட கொண்டு சேர்க்கணுமோ அவங்க எல்லாருக்குமே இது பொருந்தும். ஒரு சேல்ஸ்மேன், ஒரு டீச்சர், ஒரு தலைவர், அவங்க வெறும் தகவல்களை மட்டும் கொடுத்தா பத்தாது. அவங்க சொல்ற விஷயத்துல ஒரு நம்பிக்கை, ஒரு ஆர்வம், ஒரு ஆவி இருக்கணும். பவுல் அந்த ஆவியின் சக்தியை தான் நம்ப ஆரம்பிச்சார். மாற்றத்துக்கு வழிவகுக்குது. ஏதென்ஸை விட்டு கொரிந்து நகரத்துக்கு போனப்போ பவுலோட அணுகுமுறை 180 டிகிரி மாறி இருந்தது. ஆமா, மொத்தமா மாறிக்குச்சு. உங்க ஆவணத்துல 1 கொரிந்தியர் 2:2-4 வசனத்தை மேற்கோள் காட்டியிருக்கீங்க. இயேசு கிறிஸ்துவையும் சிலுவையில் அறையப்பட்ட அவரையும் தவிர உங்களுக்குள் வேறு எதையும் அறியக்கூடாது என்று நான் தீர்மானித்தேன். அடேங்கப்பா, எவ்வளவு பெரிய மாற்றம்! தத்துவங்களையும் உலக ஞானத்தையும் அலசி ஆராயக்கூடிய ஒருத்தர் இப்போ தன்னோட செய்திய ஒரே ஒரு விஷயத்துல சுருக்குறார். இதுதான் அந்த மாற்றத்தோட உச்சகட்டம்.
நாம சிலுவைங்கிற வார்த்தைய இன்னைக்கு சர்வசாதாரணமா பயன்படுத்துறோம். ஆமா. ஆனா பவுல் வாழ்ந்த ரோமானிய பேரரசுல சிலுவைங்கிறது ஒரு பயங்கரமான அவமானகரமான சின்னம். ஓ. அது கொடூரமான குற்றவாளிகளுக்கும் அரசுக்கு எதிராக கிளர்ச்சி பண்றவங்களுக்கும் கொடுக்கப்படுற மரண தண்டனை. அப்போ இன்னைக்கு இருக்கிற மாதிரி சொன்னா அது ஒரு தூக்கு மேடையோ இல்ல எலக்ட்ரிக் சேரையோ ஒரு இயக்கத்தோட மையச் சின்னமா வைக்கிற மாதிரி. அது மக்களை ஈர்க்காது, பயமுறுத்தும். நான் இப்படி யோசிச்சு பார்த்ததே இல்ல. அப்போ அவர் மக்கள் வெறுக்கிற பயப்படுற ஒரு சின்னத்தை எடுத்து அத தன் செய்தியோட மையமா வைக்கிறார். ஆமாம். இது ரொம்பவே தைரியமான, ஒருவேளை முட்டாள்தனமான ஒரு முடிவா கூட தெரியுது. ஆமா, உலக கண்ணோட்டத்துல பார்த்தா அது முட்டாள்தனம்தான். ஆனா பவுல பொறுத்தவரை அந்த சிலுவையில தான் உண்மையான சக்தி இருக்கு. எப்படி? உங்க ஆவணம் சொல்ற மாதிரி ஒரு பாவி சிலுவையின் மூலம் பிதாவின் அன்பை காண்கிறான். தன் மகனையே தியாகம் செய்யும் அளவுக்கு ஒரு அன்பு. அந்த அன்பை பார்க்கும்போது ஒருத்தரோட இதயத்துல மாற்றம் ஏற்படுது. ஆஹா. ஏதென்ஸ்ல பவுல் மூளையோட பேச முயற்சி செஞ்சார். ஆனா கொரிந்துல அவர் இதயத்தோட பேச ஆரம்பிச்சார். தர்க்கத்தை விட அன்புக்கு சக்தி அதிகம்னு அவர் புரிஞ்சுக்கிட்டார். இது ரொம்ப ஆழமான பாயிண்ட். இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட்டிங் உலகத்துல இதுக்கு பெரிய பாடம் இருக்கு. சொல்லுங்களேன். சில கம்பெனிங்க அவங்க ப்ராடக்டோட டெக்னிக்கல் விஷயங்களையும் ஃபீச்சர்ஸையும் லிஸ்ட் போட்டு விளம்பரம் செய்வாங்க. அதுதான் ஏதென்ஸ்ல பவுல் செஞ்சது. கரெக்ட். ஆனா பெரிய வெற்றி அடைஞ்ச பிராண்ட்ஸ், உதாரணத்துக்கு ஆப்பிள் மாதிரி, அவங்க டெக்னாலஜியை பத்தி அதிகம் பேச மாட்டாங்க. அது எப்படி உங்க வாழ்க்கைய மாத்தும்னு ஒரு உணர்வை, ஒரு கதைய சொல்லுவாங்க. மிகச் சரியான ஒப்பீடு. பவுல் கொரிந்துல அதத்தான் செஞ்சார். சிக்கலான வாதங்களை விட மனதை தொடும் ஒரு எளிமையான உண்மைக்கு சக்தி அதிகம். அதனாலதான் அவரோட பேச்சும் பிரசங்கமும் இனி மனித ஞானத்தின் கவர்ச்சியான வார்த்தைகளால் இல்ல, மாறாக ஆவியையும் வல்லமையையும் வெளிப்படுத்துவதாக இருந்துச்சு. ஆமா, அவர் மக்களை தம் பேச்சாற்றலால் கவர முயற்சிக்கல, மாறாக ஒரு தெய்வ வல்லமை அவங்க மனசுல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு விரும்பினார். இந்த மாற்றம் வெறும் மேடை பேச்சோடையோ இல்ல பிரசங்கத்தோடையோ நின்னுடல. இல்லவே இல்ல. அவரோட முழு வாழ்க்கையும் அந்த ஒற்றை செய்திய மையமா வச்சு இயங்க ஆரம்பிச்சுது. உங்க டாக்குமெண்ட்ல சொல்ற மாதிரி இனிமேல் அவரது வாழ்க்கை சிலுவையில் அறையப்பட்டவரின் அன்பையும் சக்தியையும் சித்தரிக்கும் முயற்சியில் முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்டது. இது ரொம்ப முக்கியம். அவரோட வார்த்தைகள் மட்டும் இல்ல, அவரோட செயல்களும் அந்த செய்திய பிரதிபலிச்சுது. ஆமா, அவரோட வேலை வெறும் ஸ்டேஜ்ல பேசுறதோட நிக்கல. ஏன்னா எல்லாரையும் அப்படி போய் சேர முடியாதுன்னு அவருக்கு தெரியும். அதனால உங்க டாக்குமெண்ட்ல சொல்ற மாதிரி அவர் தெருவில் இறங்கி வேலை செஞ்சார். நோயுற்றவர்களையும் துக்கப்படுபவர்களையும் சந்தித்தார். துன்பப்பட்டவர்களை ஆறுதல் படுத்தினார். ஒடுக்கப்பட்டவர்களை உயர்த்தினார். ஆமா, அவர் என்ன செஞ்சாலும் என்ன சொன்னாலும் அதுல இயேசுவின் நாமத்தையே மகிமைப்படுத்தினார். இது ஒரு முழுமையான அர்ப்பணிப்பு. இதுதான் நம்பகத்தன்மை இல்லையா? செய்திக்கும் அத சொல்றவரோட வாழ்க்கைக்கும் தொடர்பு இல்லைன்னா அந்த செய்திக்கு சக்தியே இருக்காது. நிச்சயமா. ஒரு கம்பெனி சிஇஓ டீம் ஒர்க் பத்தி பேசிட்டு ஆனா யாரோடையும் ஒத்துழைக்காம இருந்தா யார் அதை கேட்பாங்க? கேட்க மாட்டாங்க. பவுலோட வாழ்க்கையே அவரோட செய்தியா மாறிடுச்சு. அருமையா சொன்னீங்க. இதுக்கு காரணம் பவுல் தன்னோட திறமை தன்னிடமிருந்து வரலன்னு முழுசா உணர்ந்ததுதான். அந்த உயர்ந்த சக்தி. அதேதான். அந்த ஆவணம் சொல்ற மாதிரி அவருடைய போதுமான தன்மை பரிசுத்த ஆவியின் முன்னிலையில இருந்துச்சு. அதனாலதான் அவர் பேசும்போது அது வெறும் பவுல் பேசுற மாதிரி இல்லாம அவருக்குள்ளேருந்து ஒரு சக்தி பேசுற மாதிரி இருந்துச்சு. இதுல உச்சகட்டமான ஒரு வரி அந்த டாக்குமெண்ட்ல இருக்கு. அது என்ன ரொம்ப யோசிக்க வச்சது. என்னது? சுயம் மறைக்கப்பட்டது, கிறிஸ்து வெளிப்படுத்தப்பட்டு உயர்த்தப்பட்டார். ஆஹா. சிம்பிளா சொன்னா நாங்கிறத அவர் ஒளிச்சு வச்சுட்டு செய்திய மட்டும் முன்னாடி நிறுத்தினார். ஏதென்ஸ்ல பவுலின் அறிவு முன்னணியில இருந்துச்சு. ஆமா, ஆனா கொரிந்திலையும் அதுக்கப்புறமும் பவுல் தன்னை மறைச்சு கிறிஸ்துவின் செய்தியை முன்னிறுத்தினார். இது நம்ம எல்லாருக்குமே பொருந்தும். ஒரு மீட்டிங்ல பேசும்போதோ ஒரு பிரசன்டேஷன் கொடுக்கும்போதோ நம்ம அறிவை காட்டி கைதட்டல் வாங்க நினைக்கிறோமா? இல்ல, அந்த ஐடியா ஜெயிக்கணும், அந்த டீம் ஜெயிக்கணும்னு நினைக்கிறோமா? கரெக்ட். பவுல் 2வது வழியை தேர்ந்தெடுத்தார். அதுதான் அவரோட வெற்றிக்கு உண்மையான காரணமா அமைஞ்சது. அப்போ ஒரு பெரிய அறிவாளி தன் அறிவையே ஓரங்கட்டிட்டு ஒரே ஒரு செய்திய மட்டும் நம்பி பயணிக்க ஆரம்பிக்கிறார். தன் சொந்த பலத்தை நம்புறதை விட்டுட்டு ஒரு உயர்ந்த சக்தியை நம்ப தொடங்குகிறார். இது கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. சரி, இந்த ஆழமான அலசல்ல இருந்து நீங்களும் நானும் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னு நினைக்கிறீங்க? நாம பல நேரங்கள்ல சிக்கலான வாதங்கள், புள்ளி விவரங்கள், அழகான பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் மூலம்தான் மத்தவங்கள சம்மதிக்க வைக்க முடியும்னு நினைக்கிறோம். அதாவது நம்ம அறிவால மத்தவங்கள ஜெயிக்க பாக்குறோம். ஆமா. ஆனா பவுலோட அனுபவம் என்ன காட்டுதுன்னா, உண்மையான தாக்கம் என்பது வாதங்களோட சிக்கலான தன்மையில இல்ல. அப்போ எதுல இருக்கு?
மாறாக மையக் கதையோட எளிமையான சத்தியத்துல இருக்கு. அதை எவ்வளோ உண்மையா எவ்வளோ அர்ப்பணிப்போட நம்ம வாழ்க்கையில வாழ்ந்து காட்டுறோங்கிறதுல தான் இருக்கு. அருமை. இந்த ஆவணங்கள் பவுலின் அணுகுமுறை மாற்றத்தை பத்தி ரொம்ப தெளிவா பேசுது. அவர் தன் உத்திய மாத்தி அதன் மூலம் பெரிய வெற்றியை பெற்றார். ஆமாம். சரி, இந்த அலசல முடிக்கும்போது உங்களுக்காக ஒரு கேள்வி. பவுல் தன் மிகப்பெரிய பலம்னு நினைச்ச விஷயத்த, அதாவது அவரோட அறிவாற்றல கைவிட்டார். அதுக்கப்புறம் தான் அவரோட உண்மையான வெற்றி ஆரம்பிச்சது. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையிலயோ இல்ல உங்க கெரியர்லயோ நீங்க உங்களுடைய மிகப்பெரிய பலம்னு எதை இறுக்கமா புடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ம். ஒருவேளை அதை கொஞ்சம் தளர்த்தும் போதுதான் உங்களுக்கான அடுத்த கட்ட வளர்ச்சி காத்திருக்கோ?